எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் உடைய அர்த்த சாஸ்திரத்துலேருந்து தான் கொஞ்சம் விஷயங்களை பார்க்குறோம். அதாவதுங்க, நம்ம ஒரு 9 பேர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்கக்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறதும் நல்லது அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரை தான் சொல்கிறாருங்க. இது ஆக்சுவலாக சந்திரகுப்தருக்கு சாணக்கியர் சொன்ன அறிவுரைகள் தாங்க நம்ம இந்த காலத்தில் கூட நமக்கும் ஏற்புடையதாக இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்க்கும்போது நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க இல்லைங்களா, ஃப்ளாட்டரர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது மட்டும் புகழ்வாங்க. நம்ம தலை அந்த பக்கம் போன உடனே நம்மளை பற்றியே மற்றவங்க கிட்ட கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்புறம் எதிரி, இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மக்கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி அடுத்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சேருவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகி போன எதிரியை திருப்பியும் நம்ம கூட சேர்த்திக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது எப்போது வேணாலும் ஆபத்து விளைவிக்கும் அப்படின்னு நம்மளை ஜாகிரதைப்படுத்துகிறாருங்க சந்திரகுப்தர் இல்லைங்க, சாணக்கியர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப மோசமான, அதாவது கொடூரமான வார்த்தைகளை கூறுபவன் அவன் ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசுவான். அதாவது கொடூரமானவன்னா வார்த்தைகளில் எப்போதுமே ரொம்ப டாம்பிகமாக இருப்பாங்க, அதிகாரம் பண்ணுறது. அவங்க வந்து சில டைமில் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எப்போதுமே விலகி இருங்க. அப்புறம் கிரீடி, அதாவது பேராசை. ரொம்ப பேராசைப்படுறவன் பார்த்தீங்கன்னா அவன் எப்போதுமே எல்லாத்துலேயுமே ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பொருள் பார்த்தா அது தனக்கு வேணும், தன் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு சொத்து பார்த்தா அது வாங்கணும். அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு திருப்தி அடையாத ஒரு பேராசை பிடிச்சவன் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்க சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி குணங்கள் நமக்கும் அங்கிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவருடைய அந்த ஜாகிரதையான எண்ணங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேராசைக்காரனை பணம் கொடுத்து கீழ்ப்படுத்தலாம். அது மாதிரி அகங்காரியாக இருக்கிறவனை நம்ம கைகூப்பி நம்ம வணங்கி அவனை கீழ்ப்படுத்தலாம். ஒரு முட்டாளை பார்த்திங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவனை வேலை பண்ண விட்டா அவனை நம்ம கீழ்ப்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு படித்த பண்டிதனை சத்தியம் உண்மை பேசி மட்டுமே நம்ம அவனை கீழ்ப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அறிவுரையாக நமக்கு சொல்கிறாருங்க. அப்புறம் இன்னொரு அறிவுரை என்ன சொல்றாருன்னா, முட்டாளுக்கு உபதேசம் கொடுப்பதும் துஷ்டமான ஒரு கொடூரமான ஒரு கணவனோ மனைவியோ அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கறதும், அதாவது நம்மள அவங்க எவ்வளவோ துரோகம் பண்ணியிருந்தா கூட அவங்கள நம்ம பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கிறதும் எப்போதுமே நமக்கு துக்கம் தான். அதாவது சிலவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்க துக்கத்தை பட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்கள பற்றி சிந்தனையே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். விலகி இருக்கிறது நல்லது, ஆனால் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பழக்கத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாருங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறது பாருங்களேன், நகமுள்ள பிராணிகள், ஓடும் நதி, கொம்புள்ள மிருகங்கள், ஆயுதம் ஏந்தி நிற்கும் ஒரு காவலன், சஞ்சல புத்தியுள்ள பெண்கள், அதிகார பதவியில் உள்ளவர்கள், இவங்களை ஒருபோதும் நம்பாதே. ஏன்னா எந்த நிமிஷமும் நமக்கு ஆபத்து காத்திருக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒரு கொடுமையான, அதாவது ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை, மனசு சங்கடமான வார்த்தைகளை செயல் பண்ணுற ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவங்கக்கிட்டையும், பிடிவாதமாக இருக்கிற ஒரு நண்பனோ ஒரு நண்பியோ, ஒரு ஆண் நண்பன் இல்லைன்னா பெண் நண்பியோ அவங்கக்கிட்ட இருந்தும், அடிபணியாத வேலைக்காரன், அதாவது நம்ம சொல்கிறபடி கேட்டு நடக்காத வேலைக்காரன், இவங்க கூட நம்ம இருந்தால் ஒரு பாம்புள்ள வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் நமக்கு. அதாவது இவங்ககிட்ட இருந்து நமக்கு எந்நேரமும் ஆபத்து வரலாம். அதனால் இவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாருங்க.
ஒரு மனுஷனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம், எந்த பொழுது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருங்க. ஒரு வேலைக்காரனுக்கு வேலை கொடுக்கும்போது அவன் எப்படி செய்கிறாங்கிறத அப்போ நம்ம அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு துக்கம், நமக்கு ரொம்ப சங்கடம் வரும்போது நம்ம சொந்தக்காரங்க நம்மளை எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சு சொந்த பந்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆபத்து வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஒரு கஷ்டம், ஒரு தரித்திரம், நமக்கு ஒரு மன கஷ்டம் வரும்போது நம்மளுடைய கணவன் இல்லாட்டி மனைவி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவங்களுடைய குணாதிசயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது சாணக்கியர் சொன்ன அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கிற ரொம்ப வேத மொழிகள் மாதிரிங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம ரொம்ப நிம்மதியாகவும் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும், நம்ம யார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், நம்ம லைஃப்பை நம்ம எப்படி மோல்டு பண்ணலாம், நம்மளும் முன்னேறணும், மற்றவங்ககிட்ட இருந்தும் நம்ம ஜாகிரதையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா?